மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அந்த மர்மங்கள் இதுவரை முழுமையாக வெளிவரவில்லை. இது குறித்து பல்வேறு கட்சி தலைவர்களும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசு அப்பல்லோ மருத்துவமனையிடம் ஜெயலலிதாவிற்கு அளித்து வந்த முழுமையான மருத்துவ சிகிச்சை அறிக்கையை கேட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த தகவலை நாம் நேற்று வெளியிட்டிருந்தோம். ஆனால் நமக்கு கிடைத்த செய்தியில் சில சந்தேகங்கள் இருந்த காரணத்தினால் ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் அந்த பதிவை நாங்கள் நீக்கினோம். ஆனால் அந்த செய்தி உண்மையான செய்திதான் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. தலைமைச் செயலாளர் ராம் மோகன ராவை மத்திய அரசு தொடர்பு கொண்டு ஜெயலலிதாவின் முழுமையான மருத்துவ அறிக்கையை அப்பல்லோவிடமிருந்து பெற்று மத்திய அரசிற்கு அனுப்புமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து மத்திய அரசு கொடுத்து வந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த தகவலை சசிகலா நடராஜன் கவனத்திற்கு கொண்டு போய் உள்ளார் ராம் மோகன் ராவ். சசிகலா நடராஜன் தரப்பில் இருந்து என்ன அவருக்கு அறிவுரை கூறப்பட்டு இருந்தது என்றால், இது தொடர்பாக அப்பல்லோவிடம் உடனடியாக எந்த ஒரு அறிக்கையும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் தாமதியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் தலைமைச் செயலாளர் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து கேட்கும்போது நாம் அதை வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தி உள்ளார். மேலும் அப்பல்லோவிடம் முழுமையான மருத்துவ ரிப்போர்ட்டை கேட்டு தமிழக அரசின் சார்பில் ஒரு உத்தரவு அனுப்பப்பட்டுள்ளது. முழுமையான ரிப்போர்ட்டை தர அப்பல்லோ நிர்வாகம் தயங்கியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக 16 பக்க ரிப்போர்ட்டை தயார் செய்து வைத்துள்ளார்கள் என்றும், இவ்வளவு விரிவான தகவல்களை வெளியிட்டால் சிக்கல் வரும் என்றும், அதை 9 பக்கமாக சுருக்கிவிட சசிகலா நடராஜன் தரப்பு அப்பல்லோ நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியதாக தெரிகிறது. மேலும் இந்த விரிவான அறிக்கையை உடனடியாக அனுப்பிவிடாமல் கொஞ்சம் காலம் தாழ்த்துங்கள் என்றும் கூறியுள்ளதாக தெரிகிறது. மத்திய அரசின் அழுத்தங்களை சமாளிப்பதற்காக சசிகலா நடராஜன் தரப்பில் இருந்து பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. கடந்த 15ஆம் தேதி வைகோ பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இந்த சந்திப்பின் பின்னணியில் இருப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற நினைக்கும் சசிகலா நடராஜன் தரப்பினர்தான் என்று கூறப்படுகிறது. வைகோ நடராஜனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். நடராஜனின் அறிவுறுத்தலின் பெயரில்தான் பிரதமர் மோடியை சந்திக்க சென்றுள்ளார். பிரதமர் மோடி முதலில் சந்திக்க நேரம் ஒதுக்கி தருவதற்கு தயங்கியதாக தெரிகிறது. அதன் பிறகு என்ன விவகாரம் என்று கேட்டபோது ஏடிஎம்கே இஷ்யூ என்று கூறித்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியுள்ளார் வைகோ. வைகோ மூலம் தமிழக அரசு எல்லா வகையிலும் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ளும், அதுபோல் நாடாளுமன்றத்திலும் பாரதிய ஜனதாவிற்கு முழுமையான ஆதரவை அது கொடுக்கும். அதனால் தமிழகத்தில் சசிகலா நடராஜனுக்கு எதிரான நபர்களை வைத்து எந்த வகையிலும் ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. ஜெயலலிதா இருந்த பொழுது உங்களிடம் எந்த வகையில் நட்பை கடைபிடித்தாரோ அதைவிட கூடுதலான நட்பை சசிகலா நடராஜன் கடைபிடிப்பார் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதற்கு நரேந்திர மோடியின் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அப்பல்லோ நிர்வாகத்திடம் இருந்து எப்பொழுது அந்த அறிக்கை வெளியாகும் என்பதில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிகிறது. மத்திய அரசின் திடீர் அழுத்தத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து விசாரித்த போது மத்திய அரசிற்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகளில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக தெரிகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அறிந்து வருவதற்காக டிசம்பர் 3ஆம் தேதி தாண்டன் என்ற மருத்துவரை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அரசு அனுப்பியுள்ளது. தாண்டனை ஜெயலலிதாவின் அறைக்குள் அனுமதிக்க சசிகலா நடராஜன் தரப்பு மறுத்துள்ளதால் தாண்டன் மிக கோபமான வார்த்தைகளால் சசிகலா நடராஜனை தாக்கியது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அந்த அறைக்குள் சென்று அப்பல்லோ நிர்வாகம் அளித்து வரும் சிகிச்சைகள் முழுவதையும் ஆய்வு செய்து மிக மோசமாக இங்கு சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன என்றும், இங்கு நடப்பது எதுவும் சரியில்லை என்றும் மத்திய அரசிற்கு ஒரு 9 பக்க விபரத்தை அனுப்பியுள்ளார். இது போன்ற தகவல்கள் எல்லாம் மத்திய அரசிற்கு ஜெயலலிதாவின் மரண விவகாரத்தில் இருக்கும் ரகசியங்களை முழுமையாக அறிய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதனால் தான் தமிழக அரசின் மூலம்
அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், ஜெயலலிதா மரணத்தில் உள்ள முழுமையான மர்மங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு மத்திய அரசு அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் வெளிவர மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சியை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பு.